மறுமை நாளில் குரான் ஒரு அடியானுக்கு ஆதரவாகவும் வாதாடும், எதிராகவும் வாதாட முடிவு பண்ணுவார். நமக்கு ஆதரவாக குரான் வாதாட போகிறதா, நமக்கு எதிராக குரான் வாதாட போகிறதா? ஆதரவாக யாருக்கு வாதாடும்? யார் குரானோடு தொடர்பில் இருக்கிறாரோ. எப்படிப்பட்ட தொடர்பு தெரியுமா? இந்த ரமலான் நோன்பு ஒன்று வந்த உடனே சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்து ரமலான் நோன்பு 30 சூரத்துல் நாசை முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு மூட்டை கட்டி தூக்கி மேலே வச்சுட்டு இனிமேல் அடுத்த நோன்புக்கு பார்த்துக்கோணும் அப்படி உள்ளவங்களுக்கு இல்லை. எவர் ஒருவர் திருமறை குரானோடு தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கிறாரோ அவர்களுக்கு என்ன பண்ணும்? திருமறை குரான் ஆதரவாக வாதாடும். எப்படி வாதாடும்? மனஅத்த நௌமஹ வல் குர்ஆன், குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சொல்லும், இறைவா இவனை நான் தூங்க விடாமல் இவன் என்னை ஓதிக்கொண்டிருந்தான், என்னோடு தொடர்பில் இருந்தான், என்னை படித்து கொண்டிருந்தான். இந்த காரணத்தினால் அவன் செய்த மனிதன் என்ற அலட்சிய போக்கினால் செய்த எந்த தவறுக்கும் நீ அவனை தண்டித்து விடக்கூடாது. இறைவன் அந்த அனுமதியை குரானுக்கு வழங்குவான். குரான் வாதாடும், நம்மை காத்து நிற்கும். இதே குரான் யார் குரானை தொடவே இல்லையோ, இந்த ரமலான் மாசத்துலையும் தொடலையோ, ஓதுறதுக்கு முயற்சி பண்ணலையோ, ஓத கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலையோ, படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலையோ, அவருக்கு எதிராக வாதாடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவினுடைய மகத்தான பேரருளால் அருள் பொங்கும் ரமலானுடைய மாதத்தில் 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் என்று சிறப்பிற்குரிய ஸ்லாகிக்கப்பட்ட ஒரு நாளில் அல்லாஹுவை நின்று வணங்குவதற்காக, துதிபாடுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த நல்ல தருணத்தில் மார்க்க உபதேசத்தை கேட்டு இந்த இரவை சற்று நீளமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் 8 ரக்காயத்தை 3 மணி வரை தொழுக வைக்க முடியும். ஆனால் மக்கள் சலிப்படைந்து விடுவார்கள் என்பதற்காக இடையிடையே ஒரு இடைவேளை, அதை தொடர்ந்து ஒரு சொற்பொழிவு, கேள்வி பதில் நிகழ்ச்சி இவ்வாறாக அமைத்து கொண்டு, முக்கியமான காரணம் இரவை ஹயாத்தாக்க வேண்டும். கடந்த 1 மாத காலமாக பல வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தை பற்றி பல சொற்பொழிவுகள் உங்களுக்கெல்லாம் நிகழ்த்தப்பட்டிருக்கும். இந்த மாதத்தினுடைய சிறப்பு, இந்த மாதத்தினுடைய மேன்மை, இந்த மாதத்தினுடைய உயர்வு, இந்த மாதத்தினுடைய கண்ணியம் எல்லாவற்றையும் கேட்டிருப்போம். இந்த மாதத்திற்கு பல பெயர்களும் உண்டு. எப்படி சொல்லுவாங்க? ஷஹரு சபுர், இது பொறுமையின் மாதம். நம்மளே பார்த்துருக்கோம்ல, மற்ற நாட்களை விட இந்த மாதத்தில் ரொம்ப பொறுமையை மேற்கொண்டவர்களாக நம்ம இருந்திருப்போம். ஷஹரு சலாம், இது அமைதியின் மாதம். ஷஹருல் சதக்கா, இது தான தர்மத்தின் மாதம். இப்படி நிறைய பெயர் இருக்கு. ஷஹருல் கியாம், இது இரவு வணக்கத்தின் மாதம். ஷஹரு சியாம், இது நோன்பின் மாதம். ஷஹருல் குஃப்ரான், இது பாவ மன்னிப்பின் மாதம். இவ்வாறு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் இந்த மாதத்திற்கு மிக முக்கியமான ஒரு முதன்மையான பெயர் என்னவென்றால் ஷஹருல் குர்ஆன், இது குர்ஆனின் மாதம். இப்போ நம்ம எல்லாம் பயான் கேட்டிருப்போம்ல, ஆரம்பத்திலிருந்து ஒரு 10 இந்த 10 ஒற்றைப்படைகளாக இருக்கட்டும், அல்லது நோன்பு 1 முதல் அதில் பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். குறிப்பாக சொல்லப்பட்ட செய்தி என்ன? அந்த இறுதி 10ல் 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு இருக்கு. அதை பற்றி சொல்லும் பொழுது, மன்காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் ஓஃபிர்லஹமா மாத்த கத்தம் இந்த மிகி, யார் ஒருவர் இந்த மாதத்தில் இந்த இரவுகளில் நின்று வணங்குவாரோ அவருடைய முன் சென்ற எல்லா பாவங்களையும் இறைவன் தள்ளுபடி செய்து விடுகிறான். இப்போ அதுக்காக தான் நம்ம இப்போ நின்று வணங்குறோம். சரியா? இந்த நின்று வணங்குதல்ங்கிறது எவ்வளவு முதன்மையானதுன்னா, அதை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, குஃபிர்லஹமா மாத்த கத்தம் இந்த மிகி, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு 70 வருடம் 80 வருடம் 60 வருடம் வாழ்ந்த ஒருவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அவர்
இறைவனிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்து வணங்கும் பொழுது. அப்ப இப்படியான நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறனா, இறுதியை நெருங்கி விட்டனா, என்ன கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னதான் ரமலான் மாதத்தில் நாம் கடுமையான அமல்களை செய்தாலும், இரையச்சமாக இருந்தாலும், அது இருந்துதானே ஆகணும். நம்மை சுற்றி அவ்வாறான ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எல்லாரும் மக்கள் நோன்பு வச்சிருப்பாங்க, நகைச்சுவையாக கூட சில தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டால் நோன்பினுடைய மாதம் என்று தடுப்பார்கள். அது இயல்பாகவே வராது. கதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வஃபுதிகத்தி ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், மரதத்தில் ஜின் கெட்ட ஜின்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இப்படி ஸ்லாகித்து சொன்னதனுடைய காரணம் என்னன்னா, நமக்கு இயல்பாகவே வந்த ஒரு ஆன்மீக சிந்தனை நம்முள் வந்துடும், அதீத பக்தி வந்துடும். இந்த அதீத பக்தி ஒரு மாதத்தோடு முடிந்து விட்டது என்று சொன்னால் எந்த ஃபாயிதாவும் இல்லை. நன்மை இருக்கு, ஆனால் அதனால் எந்த பலனும் இல்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள். எப்படி அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னால், இறைவனை பயப்படுவதற்கு என்று சில முறைகள் இருக்கு. அந்த முறைப்படி இறைவனை நாம் பயப்பட வேண்டும். இப்ப பயப்படுறோம்ல, இதுவும் பயம்தான், மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இந்த பயம் என்பது எல்லாருக்கும் இருக்கிற பயம். இப்போ இந்த ரமலான் மாசத்துல நம்ம அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், தீமைகளிலிருந்து விலகி இருக்கணும், நல்ல காரியங்களை அதிகமாக செய்யணும், இதெல்லாம் ஏற்ற தகுந்தது. ஆனால் இது பல நேரங்களில் எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால், நிர்பந்தத்திற்காக கூட நம்ம அப்படி மாறி போயிடுவோம். அந்த மாறி போவது தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் அவ்வாறான மாறுதல்கள், மாற்றங்கள் நம்முள் ஏற்படும். ஆனால் இதை கடந்த பிறகும் நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இறுதி கட்டம் இருக்குல்ல, மரணிக்க போறோம்ல, மரணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கோ, அந்த இறுதி கட்டம் தான் நமக்கு என்ன பண்ண போகுது, சுவனம் நரகத்தை தீர்மானிக்க போகிறது. ஏனென்று சொன்னால், 50 ஆண்டு காலம் கடுமையாக அமல் செய்த ஒருவர் அவருடைய மரண தருவாயில் இஸ்லாத்தை துறந்து காஃபிராக மரணித்தார் என்றால் அல்லாஹ் எதை பார்ப்பான்? 50 வருடம் அமல் செஞ்சார், அதை பார்ப்பானா? 50 வருடம் நோன்பு வைத்தாரே, அதை பார்ப்பானா? இரவில் நின்று வணங்கியாரே, அதை பார்ப்பானா? இறுதி முடிவு என்னவாக இருந்தது? குஃபர்ல மௌத்தா போயிட்டாரு, நரகம். அப்படிதானே? அப்ப நாம் எப்படி இந்த மாதத்தினுடைய நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை, இன்னும் நம்ம பல்வேறு வகையான விலகி இருந்தோமே தீமைகளை, நன்மைக்காக ஆசைப்படுறோம்ல, எவ்வளவு நமக்கு உடல் சோர்வு இருந்தாலும், உடல் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆர்வமாக இந்த நல்ல காரியங்களில் செயல்பட வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இருக்குல்ல, இது என்ன பண்ணணும்னா நம்முடைய மரணம் வரை இருக்கணும். இருந்தால்தான், இறுதி மூச்சு வரை இந்த சிந்தனைகள், இந்த செயல்பாடுகள் தொடர்ந்தால்தான் என்ன பண்ண முடியும்னா, நம்முடைய முந்தைய வாழ்க்கையிலும் செய்த அனைத்து விஷயங்களுக்கும் என்ன பண்ண முடியும், நாம் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 186வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த செய்தி, இருள் நிறைந்த ஒரு பகுதியை போன்று, ஒரு கடுமையாக ஒரு இருட்டா இருக்கு, அது போன்று உங்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பம் உங்களை அடைவதற்கு முன்னால் நீ என்ன பண்ணுங்க, நல்ல காரியங்களுக்கு போட்டி போடுங்கள், நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு செய்தி. அதையும் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ஒருவன் காலையில் முஸ்லீமாக இருப்பான், ஆனால் மாலையை அவன் அடையும் போது இம்சி காஃபிரா, அவன் காஃபிராக மாறி போய்விடுவான். ஒருவன் மாலையில் முஸ்லீமாக இருப்பான், அவன் காலை பொழுதை அடையும் பொழுது காஃபிராக மாறி போய்விடுவான்.
இவ்வாறான ஒரு காலகட்டம் உங்கள் மத்தியில் வரும். அது வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்ல அமல்களில் நல்ல காரியங்களில் போட்டி போட வேண்டும் என்று நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ரமலான் மாதத்தில் ஏராளமான நன்மைகளை நம்ம செஞ்சிருக்கிறோம். அந்த காரணம், அந்த விளைவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இது என்ன நமக்கு சொல்லி தந்தது என்றால், ஃபஜரே தொழுவ முடியாத ஒருவரை இந்த மாதம் 3-4 மணிக்கெல்லாம் எழுப்பிட்டா இல்லையா, எழுந்திருக்க வைத்ததா இல்லையா, எந்திரிச்சோமா இல்லையா. ஆனால் அவர் ஃபஜரே தொழுதிருக்க மாட்டார். பல மாதங்கள் ஆயிருக்கும் ஃபஜர் தொழுது. எதற்காக இந்த மாதம் நம்மை அடைந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். அப்போ இந்த மாதம் பல மாற்றங்களை நம்முள் ஏற்படுத்தியதனுடைய முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், நம்மில் இறுதி வரை இது மாதிரியான செயல்பாடுகள், இது மாதிரியான நல்ல காரியங்கள் தொடரணும். ரமலானோட முடிஞ்சிட்டு நாளைக்கு பெருநாளுக்கு அப்புறம் ஒருத்தர் கடமையாக்கப்பட்ட ஃபரலான தொழுகைகள்னு இருக்குல்ல, இன்ன சலாத்த கானத்தல் மூமினீன கிதாபோ மௌகூத்தா, தொழுகை இறை நம்பிக்கையாளருக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அதில் எந்த சலுகையும் இல்லை. சாஃபரில் இருக்கிறவருக்கு, பிரயாணம் செய்பவருக்கு, அவர் கூட குறைத்து தொழுது கொள்வதற்கு தான் அனுமதியை தவிர தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. நோயாளிக்கு அனுமதி. எப்பேற்பட்ட அனுமதி? நின்று முடியாதவர் அமர்ந்து தொழுகட்டும், அமர்ந்து தொழ முடியாதவர் படுத்தாவது தொழட்டும். அப்போ கூட அவருக்கு அனுமதியை தவிர விடுவதற்கு அனுமதி இல்லை. இப்போ ஒருத்தர் ரமலான் மாதம் முழுவதும் அமல் செய்துவிட்டு ரமலான் முடிந்தோடனே தொழுகையை பேண்டதில்லை. இதனால நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறோமா நம்ம? இதனால் நமக்கு பெரிய பலன் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. நம்முடைய பார்வையில் ரமலான் எவ்வாறாக அமைந்து விட்டது? சடங்கு, சம்பிரதாயம், சாஸ்திரம், எப்படி நிறைய பிற மத அன்பர்களுக்கு பண்டிகைகள் இருக்கோ, விரதங்கள் இருக்கோ, சடங்குகள் இருக்கோ, அது மாதிரி இந்த மாதமும் சடங்காக விரதமாக நம்மை கடக்கிறது என்றுதான் பொருள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இன்னொரு செய்தியும் சொல்றான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். நிச்சயமாக நாம் பேணுகின்ற இந்த தொழுகை நம்மிடையே உள்ள தீமையான காரியங்களை களைந்திருக்க வேண்டும், களையும். ஒருத்தருக்கு அப்படி நடக்கல, என்ன அர்த்தம்? அந்த தொழுகை சரியா இல்லைன்னு அர்த்தம். பார்க்குறோமா இல்லையா? 30 வருஷமா தொழுகிறாரு, ஒரு உறுத்தலும் இல்லாமல் வட்டி வாங்கக்கூடிய மக்கள் இருக்க தானே செய்கிறாங்க. 30 வருட தொழுகை என்ன பண்ணல? அந்த தீமையிலிருந்து அவரை தடுக்கவில்லை. தொழுகை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கூற்று. ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தீமையை தடுத்திருக்கும். எப்பேற்பட்ட தொழுகையாக இருந்தால், சரியான தொழுகையாக உள்ளச்சத்தோடு இறைவனுக்காக 30 வருடமாக 40 வருடமாக தொழக்கூடியவர் வட்டியில் வீழ்ந்து சர்வ சாதாரணமாக இறைவன் எச்சரித்த பெரும் குற்றத்தை செய்யக்கூடிய மக்களை பார்க்குறோமா இல்லையா? இப்படி இந்த சடங்கு சம்பிரதாயமாக செய்கிற எந்த செயல்பாடும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அமல்கள் குறைவானதாக இருந்தாலும், ரொம்ப எண்ணிக்கையில் குறைவானதாக இருந்தாலும், உள்ளச்சத்தோடு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தீமைகளிலிருந்து நம்மளை விலக்கக்கூடிய அமல்கள் இருக்கு பாருங்க, அதுதான் உயர்ந்தது. இன்னைக்கு இந்த இரவு தொழுகைலாம் நம்ம வைக்கிறோம்ல, இது கடமைலாம் கிடையாது, வீட்லேயும் தொழுகலாம். இந்த 8 ரக்காயத்து ப்ளஸ் 3 ரக்காயத்து தொழுகை வச்சு பயான் பண்ணி இந்த நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் கூட தொழுகலாம், தப்பு கிடையாது. இது வலியுறுத்தப்பட்ட ஹை ரெக்கமெண்டேஷன், அவ்வளோதான். ஏன் ஜமாத்தா வைக்கிறாங்கன்னா, வீட்டிலாம் தொழுதா செல்ஃபி எடுக்காது, தொழுவ மாட்டோம், பல நேரங்களில் தவற விட்டு விடுவோம். அதற்காக வேண்டி மக்கள் ஒரு ஏற்பாடை செய்து, இது நல்ல காரியம் தானே, இதன் மூலமாகவது மக்களை இந்த இரவுகளில் அமல் செய்ய வைக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தான் இந்த அமர்வுகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமர்வுகள்லாம் எப்படி மாறி போச்சு காலப்போக்கில். 11 மணிக்கு மேலே நம்ம ஒரு நல்ல நோன்பு ஃபுல் டே தூங்கிடுவோம்.
நல்லா தூங்கி எழுந்துச்சி நைட்டு வந்து நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்கிற ஒரு அமர்வா, அப்படியே டீ குடிச்சிக்கிட்டு வெளியில் உட்காந்து ஒரு ஓய்வு எடுத்து நல்லா பயான்னு பேசிக்கிட்டு இருக்கட்டும், தொழுவை நடந்துக்கிட்டு இருக்கட்டும், என்ன வேணுமோ பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நமக்கு ஒரு நல்ல டைம் பாஸ் ஆன நேரம் இது. நல்லா அமைதியாக உட்காந்து மக்கள் மத்தியில் பசங்கள்லாம் பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு நேரம் மாதிரி ஆகிப்போச்சா இல்லையா? இது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொந்த பிரார்த்தனை. இறுதி பத்தியில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அதிகமாக ஓத சொன்னாங்க. அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அப்படியே இன்வால்வ் ஆகிட முடியாட்டி கூட என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு அளவிற்கு அதற்கு முயற்சி செய்து அந்த அமல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யணும். இதில் 2 நன்மை இருக்குது. என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒருவர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடுகிறார். அப்படி அவர் நாடி விட்டாலே என்ன ஆகிடும்? அவர் செய்ததற்குண்டான கூலியை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அந்த நாடிய நன்மையை செய்து முடித்து விடுகிறார். அல்லாஹ் 7ஆக 70ஆக 700ஆக அந்த நன்மையை வழங்குகிறான். ஒருத்தர் தீமை செய்ய உள்ள நாடுகிறது, அல்லாஹ் குற்றம் பதிவு செய்யவே இல்லை, செஞ்சு முடிச்சிடுறாரு. ஒரே ஒரு குற்றத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். நாடிய தீமையை அல்லாஹ்வுக்காக செய்யாததற்காக ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு சிம்பிள் சைக்காலஜிக்கல் கான்செப்ட் இந்த இஸ்லாத்தில். அப்போ பரவலாக நம்ம வந்து இந்த ஒரு மாதம் பெரிய இந்த பில்டப் விட்டது, இந்த விடிய நின்று தொழுது, இதை வந்து குறையாக விமர்சனமாக சொல்கிறோம்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் செய்யணும். அதுக்காக தானே அந்த மாதம், அதுக்காக தான் சிறப்பிக்கப்பட்டு சொல்லப்பட்ட மாதம். இதோட ஓச்சு விட்டு போயிட்டோம்னு வைங்க, இதோட நம்ம விலகி விட்டோம் என்று சொன்னால் இதனால் எதுவும் நன்மை கிடையாது. இந்த அமல்கள் மரணம் வரை தொடரணும். அதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். மரணிக்கின்ற வரை நான் இதுபோல் இருந்தால்தான் இப்போ இருக்கிற இன்னைக்கு செஞ்ச அமலுக்கு கூலி. அதற்கு ஒரு அற்புதமான செய்தி, எல்லாருக்கும் ஒரு உதாரணம். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, புகாரியில் 6493வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைபர் போர்க்களம். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் மத்தியில் உக்கிரமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இஸ்லாமிய வீரர்களில் ஒருவர் கடுமையாக பர்ஃபார்ம் பண்ணுறார். நம்ம எப்படி ரமலான் வந்துட்டால் ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுவோம்ல, நம்ம அது ஒரு ஆர்வம் தான். நம்மளை அறியாமல் கடுமையாக பாண்டு சொல்லணும், வந்து பள்ளியில் நிற்கிறது, கடுமையாக குரானோடைய இன்னும் நம்ம பல பேர் அது குரானுக்கு வர பின்னாடி குரானோடைய மூழ்கி இருப்பது வரவேற்கத்தக்க விஷயம். இது தொடரணும். இது மாதிரி போரில் சஹாபாக்களை எல்லாம் தாண்டி ஒருத்தர் உக்கிரமாக போர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்துட்டு சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட, இவர் நரகத்திற்குரியவர் அப்படின்னாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான ஆச்சரியம். என்ன இது, ஒரு போர்க்களத்தில் சீனியர் சிட்டிசன் மாதிரி சீனியர் சஹாபாக்களை விட ஒருத்தர் கடுமையாக போர் பண்ணிட்டு இருக்காரு. பல இணை வைப்பாளர்களுடைய கழுத்து துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய போர்க்கொடியை நிறுத்துவதற்காக தன் உயிரை துச்சமாக மதித்து போர் பண்ணிட்டு இருக்காரு. இவரை போய் அல்லாஹ்வுடைய தூதர் நரகவாசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு நபித்தோழர் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் போர் செஞ்சுக்கிட்டு முன்னேறி வேகமாக போயிட்டு இருக்கார். போய் கொண்டே இருக்கும் பொழுது எதிரிகளால் கடுமையாக தாக்கப்படுகிறார். கடுமையாக தாக்கப்பட்ட உடனே அந்த ரணம், அந்த வலி தாங்க முடியாமல் என்ன செய்து விடுகிறார் என்று சொன்னால், அவருடைய வாளை பூமியில் நட்டு வைத்து அதன் மீது பாய்ந்து தற்கொலை செய்து கொள்கிறார். அதை பார்த்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் தான் சொன்னனே அவர் நரகத்திற்குரியவர்னு. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒருவர் சுவனத்திற்குரிய செயல்களை செய்து கொண்டே இருப்பார், மூழ்கி இருப்பார், தொடருவார். ஆனால் இறுதி முடிவு அவருக்கு அதன் வழியில், அதன் பாணியில், அதன் தொடர்ச்சியில் இல்லை என்று சொன்னால் என்னவாகி போவோம்? அவர் நரகத்திற்கு போயிடுவார். அவர் செஞ்ச அமலு நம்ம மாதிரி செஞ்ச அமலு கிடையாது. வெறும் வணக்கத்தோட முடிஞ்சு போயிடல. போருங்கிறது இஸ்லாத்தில் உயிரை விட தியாகம் செய்வதற்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த உயிரை துச்சமாக மதித்து போர் செய்த ஒருவர் இறுதி முடிவு என்னவாயிடுச்சு? அவருக்கு நரகத்திற்குரியவராக மாறி போயிட்டார்.
அப்போ நம்முடைய நிலைமைகளை நம்ம யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, யுஸ்பிஹு ரஜுல், ஒருவன் இன்சி காஃபிரா, காலையில் மூமினாக முஸ்லீமாக உங்களோடு இருக்கிற ஒருவர் இரவு வந்து விட்டால் காஃபிராக மாறக்கூடிய காலம் ஒரு வரும். அப்போ நாம் உள்ளத்தில் எதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த அமல்கள், இந்த நல்ல காரியங்கள், இந்த ஆர்வம், இந்த கொள்கை பிடிப்பு, இதெல்லாம் நமக்கு நம்முடைய மௌத்து வரை இருக்கணும். இருந்தால் தான் சொல்லணும். பாதியில் கட்டாயிடுச்சுன்னு வைங்க, முடிஞ்ச அவ்வளோதான். இதை நாம் உளமாற நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி 5366 முஸ்லிம்ல அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்னன்னா, எங்களில் ஒருத்தர் பனு நஜ்ஜார் என்ற குலத்தை சேர்ந்த ஒருவர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, கிறிஸ்தவ மதத்தில் இருந்தார். அவர் அல்லாஹ்வுடைய தூதரின் பிரச்சாரத்தை ஏற்று இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு வந்தது வேற, என்ன பொசிஷன்ல இருந்தார் தெரியுமா? அவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எழுத்தாளராக இருந்தார். அவர் எப்படிப்பட்ட எழுத்தாளர் தெரியுமா? எழுத்தாளர்கள் இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு. பிற நாட்டு அரசர்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருந்தாங்க. உள்நாட்டு அரசியலில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருந்தாங்க. இவர் யார் தெரியுமா? வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வருமா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? அப்படி வஹி வரும் பொழுது அந்த வஹியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, அவர் எழுதுவார். இப்படி சூரத்துல் பக்கராவையும் ஆல இம்ரானையும் முழுமையாக ஓதி முடித்தவர் என்று கூட செய்திகளில் நம்மால் பார்க்க முடியுது. பல ரிவாயத்துகள் வருது. அதில் ஒரு ரிவாயத்து வந்து இவர் ஓதி முடித்தவர், எழுதி முடித்தவர்னு தான் வருது. குரானை எழுதினவர்னு வச்சுக்கிறீங்க. எப்படி? குரானை எழுதினவர் அப்படித்தானே யதார்த்தம். இப்படி குரானை எழுதியவர் இறுதி முடிவு என்ன ஆச்சு தெரியுமா அவருக்கு? அவர் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்துக் கொண்டே இருக்கும் பொழுது திரும்பவும் தன்னுடைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுகிறார். எதுக்கு? கிறிஸ்தவத்துக்கு போயிடுறார். இஸ்லாத்தில் இருந்த அவர் யார்கிட்ட இருந்தாரு, என்ன மாதிரியான பொசிஷன்ல இருந்தாரு, இதையெல்லாம் நாம் கவனிக்கப்பட வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வஹியை எழுதக்கூடிய ஒரு நிலையில் இருந்த அவர் மீண்டும் என்ன பண்றாரு? கிறிஸ்தவ மதத்திற்கு போயிடுறாரு. அப்ப அங்கிருந்த மக்கத்து குஃபார்கள், குறைஷிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கடுமையா சந்தோஷப்பட்டாங்க. என்ன சந்தோஷப்பட்டாங்கன்னா, வந்திருக்கிறாள் சாதாரண ஒரு கிடையாது. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வஹி எழுதக்கூடியவராக இருந்தார். முகம்மதை எது இப்போ நம்ம சொல்லிக்கிறோம்ல, சுன்ன ஜமாத்தில் ஒரு பெரிய பேச்சாளர்னு வைங்க, இல்லை பிற அமைப்புகளில் ஒரு பெரிய அறிஞர்னு வைங்க, அவர் நம்ம ஜமாத்துக்கு வந்துட்டார்னு வைங்களேன், ஒரு ப்ரௌடு இருக்கிறோம். என்னமோ நம்ம ஜமாத்து இனிமே தௌஹீத் ஜமாத்து இனிமே தமிழகத்தில் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம்ல, முகநூல் போராளிகள்லாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வஹியை எழுதக்கூடிய ஒருவர் வேற ஒரு மதத்திற்கு, அதுவும் மக்கத்து குஃபார்களிடத்தில் கீழே பயான் கேட்டுட்டு இருக்காங்களா, இஞ்சி கொண்டு உரிச்சுக்கிட்டு இருக்கோளா, கேமரா போதோ, நேராக பேசும்போதே கேட்க யாரும் இல்லை, கீழே அங்கே இருப்பாங்க, நம்ம இங்கே வாய்ஸ் மட்டும்தானே போவோம். இங்கேயோட ஜாஸ்தியோ? பல நேரங்களில் நம்ம அதான் நினைக்கிறது. இப்போ அண்ணன்ட்டெல்லாம் நேராக பேசும்போதே கடுமையான தூக்கத்தில் உட்காந்துருக்காப்லையே, அதுவும் நம்மளை யாருன்னே தெரியாது, சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன கேட்குங்க பயான், சரி அது ஒரு புறம் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வஹியை எழுதக்கூடிய ஒருவர் திரும்ப போய் அந்த மதத்தில் சேர்ந்தோன்னா இதையே ஒரு பிரச்சாரமாக புரபகண்டாவாக பண்ணுறாங்க மக்காவில். பார்த்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி குரானை எழுதின ஒருவர் எங்கள்கிட்ட திரும்ப வந்துட்டாரு, அப்போ எது உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மௌத்து வந்துருச்சு, மூத்தா போயிட்டார். கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வழிபாடுபடி அவரை சவக்குழியில் தோண்டி புதைச்சி வச்சுட்டு வராங்க. மறுநாள் காலையில் போய் பார்த்தால் அந்த பிரேதம் பூமியின் வெளியில் கிடக்கு, புதைச்சி வச்ச கபூரில் இல்லை, வெளியில் வந்து கிடக்கு. இவரெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் சவக்குழியில் திரும்ப கொண்டு அவரை வச்சுட்டு திரும்ப போகிறாங்க.
மறுநாள் பார்த்தா திரும்பவும் அந்த பிரேதம் வெளியில் வந்து கிடக்கு. இது போன்று 3 முறை 4 முறை செய்கிறாங்க. திரும்ப திரும்ப பிரேதம் பூமியின் மேல் வந்து விழுந்தவுடன் அப்படியே போட்டு போயிட்டாங்க. எதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறோம் என்று சொன்னால், குரானையே எழுதக்கூடிய ஒருவராக இருந்தாலும், இப்ப குரான் மொழிபெயர்ப்புங்கிறது வேற, இப்ப இருக்கிற அறிஞர்கள் குரான் மொழிபெயர்ப்புங்கிறது வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு டைரக்டாக வஹி வரும்போது ஒரு தூதரிடத்தில் செவி செய்தியாக கேட்டு குரானை எழுதுனுங்கிறது வேற. நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் a huge பெரிய டிஃபரெண்ட். இப்போ நம்ம பயான் கேட்குறோம்ல, இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட பயான் கேட்டாங்கல்ல, அது ஒன்று கிடையாது. இதில் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து செவிவழி செய்தியாக திருமறை குரானை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரின் நெருக்கமாக இருந்து எழுதிய ஒருவருடைய நிலைமை என்ன? அவருடைய பிரேதத்தை பூமி உட்கொள்ளவில்லை, இறைவன் அங்கீகரிக்கவில்லை, வெளியில் தூக்கி வீசினான் என்ற வரலாறு இருக்கு. இது சஹீஹான செய்தி. புகாரில போய் பார்த்துங்க, 6493 6607. இது எதுக்காக இந்த செய்தியை நான் சொல்றேன்னா, இறுதி முடிவு ஒருவருக்கு சரியாக அமையவில்லை என்று சொன்னால், அவர் நபிகளாரினுடைய வலது கையாகவே இருந்தாலும் என்ன நடக்கும்? இறைவனால் அவருடைய நன்மைகள் எல்லாம் தூக்கி வீசப்படும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் நெருக்கமான ஆளாகவே இருந்தாலும் சரி. அப்ப நம்ம இந்த ரமலான்ல செய்கிற அமல்களை எல்லாம் நம்ம எப்படி வச்சுக்கணும்னா, இனிஷியல், அதாவது இது இதனுடைய ஒரு தொடக்கம், ஒரு மாற்றமா வச்சுக்கணும். குறைந்ததாக இருந்தாலும் மவுத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, தொடர்ச்சியாக இதை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இதுல நம்ம அலட்சியம் காட்டினோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வாயாலேயே செஞ்ச பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்ப் அலா தீனிக்க, இறைவா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இஸ்லாத்தில் நிலை பெறச் செய்வாயாக. இன்னைக்கு காதலுக்காக இஸ்லாத்தை துறப்பதை பார்க்கிறோம், அரசியலுக்காக இஸ்லாத்தை துறப்பதை பார்க்கிறோம், பொருளாதாரத்திற்காக இஸ்லாத்தை துறப்பதை பார்க்கிறோம். ஒரு நொடி தான். அல்லாஹ் பாதுகாக்கணும் என்னையும் உங்களையும். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு சமகால நிகழ்வுகளை பார்த்தவர்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எப்படி பார்க்கிறோம்? பெரிய அறிஞர்களாக பார்க்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பூஜை செய்த உணவுகளை எல்லாம் சாப்பிடலான்னு பத்துவா கொடுக்குறாங்க. நம்மெல்லாம் அவங்களெல்லாம் ரோல் மாடலாக நினைச்சோம். எல்லாம் எப்படி மாற்றி விட்டோம் பார்த்தீங்களா? நம்ம எப்படி பார்த்தோம்? அவங்கள புரட்சியின் விதையாக பார்த்தோம் அவர்களை, தௌஹீதின் முக்கிய தலையாக பார்த்தோம் அவர்களை. என்ன இப்ப பேசுறாங்க தெரியுமா? பூஜை செய்த பொருட்களை எல்லாம் சாப்பிடலாம், அல்லாஹ் எதையும் ஹராமாக்காததையும் பேசுறாங்க. அதுக்கு ஒரு 40 நிமிட விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அது தனி டாபிக், அங்கே போகணும். எதுக்காக சொல்றேன்னா, இப்படி நம் கண் முன்னால் பார்த்து வியந்த மேதைகள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? அல்லாஹ் உள்ளத்தை புரட்டிட்டான். அப்ப நம்ம இந்த நின்று வணங்குறது, இது எல்லாம் நமக்கு பெரும் நன்மைகளையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் பெற்று தந்தாலும், இதெல்லாம் நமக்கு தொடருவதாக இருக்க வேண்டும். இது எல்லாம் நமக்கு ரமலானுக்கு பிறகு மட்டும் இல்லை, மரணம் வரை, நம்முடைய மௌத்து வரை இது எல்லாம் என்ன பண்ணணும்? நம்மிடையே இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றான், உமது மரணம் வரும் வரை இறைவனை வணங்குவீராக. கடைசி நிமிடம் வரை என்ன பண்ணணும்? சரியான கொள்கையில், சரியான செயல்பாட்டில், சரியான நிலைப்பாட்டில் நம்முடைய மனுஷங்கிற அடிப்படையில் தப்பு வரும். நீங்கள் உடனே மலக்குகளாகலாம் நம்ம மாறிட முடியாது. இல்லாஜிக், சரியா? ஒரு ஆள் மலக்குகளை மாறிட முடியுமா? மலக்குகளாகலாம் யாரும் மாறிவிட முடியாது. நமக்கு அலட்சியம் வரும், சோம்பேறி வரும், தவறு நடக்கும். ஆனால் தொடருவதுன்னு ஒன்று இருக்குல்ல, தொழுகை தவறும், அதில் தொடர்வதுன்னு இருக்கு. அந்த தொடருவதை நிறுத்திவிட்டு தவறு செய்தவுடன் என்ன பண்ணிடணும்? திரும்ப சரியான பக்கம் வந்துடும். நம்முடைய அமல்களின் பக்கம் நம்முடைய செயல்பாட்டை, நம்முடைய சிந்தனையை திருப்பிவிட வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இறைவன் மனிதர்களை படைத்திருக்கிறான். அப்ப
நம்ம இந்த இறுதி மூச்சு வரை, மரணம் வரை இந்த நல்ல காரியங்கள்லாம் ஈடுபடணும். அதற்கு இந்த 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 மாதங்களில் நாம் பெற்ற பயிற்சி, இந்த மாதங்களில் நாம் செய்த தியாகங்கள் எல்லாம் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். இந்த மாசத்துல ரொம்ப சர்வ சாதாரணமாக சினிமாக்களில் இருந்து, கேளிக்கைகளில் இருந்து, தவறுகளில் இருந்து விலகி இருந்த முடியுதுன்னா அல்லாஹ் என்ன உணர்த்துறான் தெரியுமா? அதெல்லாம் நம்மளால முடியுங்கிறத நமக்கே அல்லாஹ் சொல்றான். அதரே தொழ முடியாதவர் 4 மணிக்கு எந்திரிக்க முடிஞ்சிச்சே, இரவுல என்னாட்டெல்லாம் முழிக்கவே முடியாது என்பவர் விழித்து தொழ முடிஞ்சிச்சே. இந்த செய்திகள் நமக்கு எதை சொல்லுகிறது? நிச்சயமாக நம்மால் முடியும் என்பதை உணர்த்துகிறது. இன்னும் மேலதிகமாக சொல்ல போனால் திருமறை குர்ஆன் நமக்கு ஆதரவாகவும் இறைவனிடத்தில் பரிந்துரைக்கும், நமக்கு எதிராகவும் பரிந்துரைக்கும். அயக்கூருல் சௌம், நோன்பு ஒரு அடியானுக்கு ஆதரவாக இறைவனிடத்தில் பேசும். வயக்கூருல் குர்ஆன், குர்ஆன் ஒரு அடியானுக்கு ஆதரவாக மறுமையில் பேசும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தனே, ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ நான் ஒரு வழக்கில் சிக்கிட்டேன், ஏதோ ஒரு வழக்கு என் மீது பதியப்பட்டிருக்கு. ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இல்லை ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், ஜெத்மலானி, இப்போ இருக்கிற பெரிய பெரிய சீஃப் ஜஸ்டிஸு, அந்த லாயர் வந்தால் அவரை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள தகுதி பெற்ற ஒரு வழக்கறிஞர், அவர் எனக்காக வாதாடுறாருன்னு வைங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸ் ஆறுதல் கிடைக்கும். தெரியுமா எப்படி நம்ம இந்த கேஸை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. இதே ஆளு எனக்கு எதிராக வாதாடினார்னு வைங்க, எனக்கு எவ்வளோ பதட்டம், எவ்வளோ ஒரு தோல்வி பயம் இருக்கும், எப்படியும் கேஸ் தோத்துருவோன்னு. அது மாதிரி மறுமை நாளில் குர்ஆன் ஒரு அடியானுக்கு ஆதரவாகவும் வாதாடும், எதிராகவும் வாதாடும். நம்ம தான் முடிவு பண்ணுவோம். அதை நமக்கு ஆதரவாக குர்ஆன் வாதாட போகிறதா, நமக்கு எதிராக குர்ஆன் வாதாட போகிறதான்னு. ஆதரவாக யாருக்கு வாதாடும்? யார் குர்ஆனோடு தொடர்பில் இருக்கிறாரோ. எப்படிப்பட்ட தொடர்பு தெரியுமா? இந்த ரமலான் நோன்பு 1 வந்த உடனே சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்து ரமலான் நோன்பு 30ல் சூரத்துல் நாஸை முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு மூட்டை கட்டி தூக்கி மேலே வச்சுட்டு இன்னும் அடுத்த நோன்புக்கு பார்த்துக்கோணும் அப்படி உள்ளவங்களுக்கு இல்லை. எவர் ஒருவர் திருமறை குர்ஆனோடு தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கிறாரோ அவர்களுக்கு என்ன பண்ணும்? திருமறை குர்ஆன் ஆதரவாக வாதாடும். எப்படி வாதாடும்? மனஅத நௌமஹ வல் குர்ஆன், குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சொல்லும், இறைவா இவனை நான் தூங்க விடாமல் இவன் என்னை ஓதிக்கொண்டிருந்தான், என்னோடு தொடர்பில் இருந்தான், என்னை படித்து கொண்டிருந்தான், இந்த காரணத்தினால் அவன் செய்த, மனிதன் என்ற அலட்சிய போக்கினால் செய்த எந்த தவறுக்கும் நீ அவனை தண்டித்து விடக்கூடாது. இறைவன் அந்த அனுமதியை குர்ஆனுக்கு வழங்குவான். குர்ஆன் வாதாடும், நம்மை காத்து நிற்கும். அதே குர்ஆன் யார் குர்ஆனை தொடவே இல்லையோ, இந்த ரமலான் மாசத்துலையும் தொடலையோ, ஓதுறதுக்கு முயற்சி பண்ணலையோ, ஓத கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலையோ, படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலையோ, அவருக்கு எதிராக வாதாடும். தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்கிறோம், மொழிகளை கற்றுக்கொள்கிறோம். பாதி பேருக்கு வெளிநாடு போவதற்கு முன்பு ஹிந்திலாம் தெரியாது, மலையாளம்லாம் தெரியாது, எல்லாம் அங்கே போய் சர்வசாதாரணமாக கற்றுக்கிட்டு பேசுவாங்க. ஆனால் திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க. 50 வருடம் 60 வருடம் ஆயிரம் திருமறை குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக நம்ம இருக்கோமா இல்லையா? இதை விமர்சனமாக நினைக்கக்கூடாது, நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்மளால் என்ன முடியல? பொருளாதாரத்தில் உயர்வதற்கு முயற்சி செய்கிறோம், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறோம், உலக அரசியல் பேசுகிறோம், உள்ளூர் அரசியல் பேசுகிறோம், எல்லாம் இருக்கணும், மாற்றுக்கருத்து இல்லை. அந்த அறிவியல் அரசியல் அறிவுள்ளவர்களாக நம்முடைய சமூகம் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையும். ஆனால் அதே மாதிரி குர்ஆனுடைய அறிவும் நமக்கு இருக்கணும்ல, குர்ஆனை பற்றிய தெளிவும் நமக்கு இருக்கணும்ல. அது எவ்வளவு இருக்கு நமக்கு? திருமறை குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன், நாம் எளிமையாக இதை ஆக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் நம்ம ஓதுவதற்கு அது எவ்வளவு பெரிய நமக்கு பாரமாக இருக்கு, அதை ஓத கற்றுக்கொள்வதற்கு நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கா இல்லையா? அப்ப திருமறை குர்ஆன் என்பது மிக எளிமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். ஆனால் நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை பற்றி பனு இஸ்ராயீலில் சொல்லுகிறான், பிரபலமான வசனம் என்ன குறிப்பிடுகிறான் தெரியுமா? وَنُنَزِّلَ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த குர்ஆன் மூமின்களுக்கு ஷிஃபாவாக, ஒரு அருளாக இறக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு அருளாக இறக்கப்பட்டிருக்கு?
அதை ஓதுபவருக்கு அருளாக இறக்கப்பட்டிருக்கு. நமக்கு குரான் இறக்கப்பட்டிருக்குங்கிறதுல பெருமை கொள்றதுல நமக்கு ஒன்றும் கிடையாது. அந்த குரான் நமக்கு என்ன மாற்றத்தை தந்தது? குரான் ஓதியவர்களுக்கு தெரியும், தொடர்பில் உள்ளவர்களுக்கு தெரியும். ஆன்மீக முன்னேற்றத்தை தந்திருக்கிறது, குரான் ராகத்தை தந்திருக்கிறது, ரஹமத்தை தந்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை குரான் மாற்றி இருக்கிறது. இதில் மாற்றுக்கிறதே இல்லை. குரானோடு என்ன இன்னைக்கு நின்று இந்த நின்று வணங்குறோம்ல, ஏன் நின்று வணங்குறோம்? 30 நோன்பு வைக்கிறோம்ல, ஏன் 30 நோன்பு வைக்கிறோம்? சதக்காக்கள் தான தர்மங்கள் வாரி வழங்குறோம்ல, ஏன்? பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், விழித்திருக்கிறோம், தீமைகளிலிருந்து விலகி இருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்ன? யாருக்கு தெரியும்? ஏன் இது எல்லாம் நம்ம செய்யறோம்? இந்த மாசத்தினுடைய பின்னணி என்ன, நோக்கம் என்ன சொல்லுங்க. அல்லாஹ் ஏன் நோன்பு கடமையாக்கணும்? ஏன் நம்ம நின்று வணங்குறோம்? ஏன் இந்த மாதத்தில் இவ்வளவு சிறப்பு? ஷாபான்ல தொழுத ஜமாத்து தொழுகைக்கும் ரமலான்ல தொழுகிற ஜமாத்து தொழுகைக்கும் ஏராளமான வேறுபாடு. வக்து ஒண்ணுதான், நன்மைகள் ஏராளம். இப்ப ரமலான்ல நம்ம நின்று வணங்கினதுக்கும் ஷவ்வால்ல தொழுவ போறதுக்கும் ஏராளமான வித்தியாசம். வக்து ஒண்ணுதான், முறை ஒண்ணுதான், நன்மைகள் ஏராளம். அதுல அதை விட இந்த மாசத்துல அதிகமான நன்மை. ஏன்? ஷாபான்ல சுபஹானல்லாஹ் சொல்றதுக்கும் ரமலான்ல சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சுபஹானல்லாஹ் சொன்னா ஷாபான்ல என்ன நன்மையோ அதை விட ரமலான்ல அதிக நன்மை. ஷவ்வால்ல என்னென்ன சொன்னா என்ன நன்மையோ அதை விட ரமலான் நன்மை. என்ன காரணம் சொல்லுங்க? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி பையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நம்ம 30 நோன்பு வைக்கிறது, தான தர்மம் செய்கிறது, நகைச்சுவையாக கூட கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறது, கேலி ஈடுபடாமல் இருக்கிறது, இரவில் நின்று வணங்குறது, பொறுமையாக இருந்தது, அமைதியாக இருந்தது, தீமைகள் எல்லாத்திற்கும் அல்லாஹ் ஒரே காரணத்தை சொல்லிட்டான். ஷஹ்ரு ரமலான், இந்த மாசத்துல அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கியதினாலேயே இத்தனை மேன்மையும் உயர்வும் சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றி வேறில்லை. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது தான் சொல்லுங்க. வேற ஏதாவது இருக்கா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நன்மைகளுக்கும் காரணமாக திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு குர்ஆனுடைய விஷயத்துல நம்ம நிலைமை என்ன? ஒரு நாளைக்கு 10-15 நிமிடம் ஓதுவதற்கு முயற்சி பண்ணோம்னா ஒரு மாசத்துல குர்ஆன் ஓதிடுவோம். ஒரு காலம் இருந்தது, முஹல்லாக்களில் எல்லாம் சிறுவர்கள் எல்லாம் ரேகாலியை வைத்துக்கொண்டு பள்ளியை நோக்கி திருமறை குர்ஆனை தூக்கி சென்று ஓதிய காலம் இருந்தது. இப்பெல்லாம் ரொம்ப 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 அரிதிலும் அரிது. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவனுக்கு குர்ஆன் ஓத தெரியல. அப்ப என்ன காரணம்னா, இந்த குர்ஆனோடு தொடர்பற்ற சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? தீமையையும் நன்மையையும் திருக்குர்ஆன் தான் வழிகாட்டும். வழிகாட்டி எதையோ அதை விடுத்து ஒருவன் வாழ்க்கையை நடத்தினால் நிச்சயமாக என்ன பண்ணிடுவான்? அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கையா இருக்க. அப்ப இவ்வளவு நன்மைகளை தெரிஞ்சிருக்கிற நாம் வருஷம் வருஷம் நோன்பு வைக்கிறோம், வருஷம் வருஷம் ஃபித்ரா கொடுக்குறோம், சதக்கா கொடுக்குறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், எவ்வளவோ அமல்களை செய்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் ஓத தெரியாதவர்களாக எல்லா வருடமும் கலந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நியத்து வச்சுங்க. யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியாத பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் பெரிய ஒரு பாவமா, பெரிய ஒரு தப்பா நமக்கு தெரியலையே, வெக்கப்படலாம் வேண்டியதில்லை. கடன் வாங்க வெக்கப்பட மாட்டோம்ல. ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்கணும், திருப்பி கொடுத்துருவோம். அது மாதிரி சில தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வயதில் சிறியவர்களாக இருந்தாலும், தம்பி இந்த வாட்ஸ்அப்பில் இது எப்படி அனுப்புறது சொல்லி கொடுத்து கேட்குறோம்ல. குர்ஆன் ஓத ஒரு ஆள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு தப்பு கிடையாது. கற்றுக்கொண்டு ஓதணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ரத்தில தர்த்தில குர்ஆனா. குர்ஆனை யார் ஒருவர் தெளிவாகவும் அழகாகவும் தர்த்திப்போடு ஓதுவாரோ அவர் மலக்குமார்கள் வானவ தூதர்களோடு இருப்பார். இந்த வசனத்தை மட்டும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு செய்தியும் இருக்கு. என்ன தெரியுமா? யார் ஒருவர்
நம்ம பல பேர் திருமறை குரானை தொடாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன? தப்பா ஓதிட்டோம்னா பெரிய குற்றம் ஆயிடும். இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஒருவர் திருமறை குரானை ஆர்வத்தோடு ஓத வேண்டும் என்ற அந்த அதீத சிந்தனையோடு ஓதுவாரோ, தப்பா ஓதுவாரோ, முயற்சிப்பாரோ, தர்த்தில குரானா அவர் ஓதுனார் பாருங்க, அவருக்காவது ஒரு நன்மை. கஷ்டப்பட்டு தப்பா முயற்சி பண்ணி நான் ஓதிடுங்கன்னு முயற்சி பண்ணுவதற்கு 2 கூலின்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இதை ஏன் சொல்லணும்? ஏன்னா நம்ம சமூகத்தில் என்ன பண்ணிடுவாங்க, குரானை தப்பா ஓதிடலாமா? குரானை அல்லாஹ் மாதிரி சமூகம் பார்க்குற மாதிரி இருக்கு. திருமறை குரான் வழிகாட்டி, அதை எப்பொழுதும் ஓதணும். அதற்கென்று ஒரு தனி தரஜா ஒழு இருக்கணும், அதுக்கு தனி அது இருக்கணும், இடம் இருக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. செல்ஃபோன் மாதிரி குரான் நம்மளோடு எப்போதும் இருக்கணும். செல்ஃபோன்லேயும் இருக்குல்ல. இப்போ யாருக்கு மொபைல் இல்லை? எல்லார் மொபைல்லையும் குரான் ஆப் இருக்கும். குரான் அப்ளிகேஷன் இல்லாத ஒரு செல்ஃபோன் முஸ்லீம் சமூகத்தில் பார்க்க முடியாது. அதை எப்போ திறந்தோங்கிறது தான் பார்க்கணும். தொடவே மாட்டோம் அந்த அப்ளிகேஷனை. அப்போ நாம் இந்த மாதத்தினுடைய மேன்மையாக நன்மையாக கருதுவது என்றால் அது குரானை ஓதுவதன் மூலமாகத்தான். அப்போ நாம் குரானை ஒரு நிச்சயம், ஒரு லட்சியம் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு நாள் குரானை ஓத தெரியாதவராக நம்ம இருந்துட்டோம், இனிமேல் முயற்சி பண்ணணும். அடுத்த ரமலானுக்குள்ள குரானை ஓதிடணும். அடுத்த ரமலானுக்குள்ள நாம் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய விஷயம்னா இல்லை, ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் வாரத்திற்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கணும்னா நிச்சயமாக ஓதிடலாம். அப்போ அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறுவதற்கு முயற்சி பண்ணணும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். திருமறை குரான் பல விசித்திரமான வார்த்தைகளை பேசக்கூடியது. சூரத்துல் ஹஷர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐத ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ் வதில்கல் அம்சால் நதுரிபுகும் லின்னாஸி லஅல்லகும் யதஃபக்கரூன். அதாவது இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை என்ன ஆயிருக்கும்? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நொறுங்கி சுக்குநீராக மாறிவிடும். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு நாம் கூறுகிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு மலையின் மீது இறக்கினால் அந்த மலையே அல்லாஹ்வுடைய இறையச்சத்தினால் என்ன ஆயிடுமா? சுக்குநூறாக நொறுங்கிவிடும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலகத்து யஸ்ஸர்னல் குர்ஆன், நாம் இதை எளிமையாகி வைத்திருக்கிறோம், இலகுவாக வைத்திருக்கிறோம். என்ன காரணம்? மனிதர்கள் படிக்க வேண்டும், ஓத வேண்டும் என்பதற்காக. அப்போ குரானோடு தொடர்புள்ள சமூகமாக நாம் மாற வேண்டும். ஓத தெரியாதவர்கள் ஓத வேண்டும். ரமலானில் மட்டும் அட்டை டு அட்டை சூரத்துல் ஃபாத்திஹாலேருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் ஓதுறோம்ல, அப்படிப்பட்டவர்கள் ரமலான் முடிந்தும் ஓத வேண்டும். குறைவாக ஓதினாலும் பரவாயில்லை, தினந்தோறும் ஓத வேண்டும். தினந்தோறும் ஓத முடியவில்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறை ஓத வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம என்றைக்கு ஒரு ஆள் குரானோட நெருங்கிட்டாருன்னு வைங்க, நிச்சயமாக உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்திடுவான். இப்னு ஹுலைர் என்ற ஒரு நபி தோழர் இருந்தார், உசைத் இப்னு ஹுலைர். அவர் வாழும் பொழுதும் அவருக்கு கண்ணியம், மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுத்தான். அவர் குரானோடு தொடர்புடைய ஒரு நபி தோழர். ஒரு நாள் குரானை உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறார். ஓதி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒளி அவரை நோக்கி வருவதை அவர் காண்கிறார். பார்த்துட்டு அந்த அச்சத்தினால் பயத்தினால் நேராக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் குரான் ஓதி கொண்டிருந்தேன், இப்படி ஒரு ஒளி என்னை நோக்கி என் கிட்ட வருது, அந்த பயத்தில் நான் அதை நிறுத்திட்டு உங்கள்கிட்ட விளக்கம் கேட்க வந்துட்டேன்னு சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உசைத் இப்னு ஹுலைரே, நீங்கள் ஓதி இருக்கலாமே, ஏன் நிப்பாட்டிட்டீங்க? அது என்ன தெரியுமா? சக்கீனத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள். யார் குரானோட உட்கார்றாரோ நேரடியாக அல்லாஹ்வுடைய அருள் அவரை வந்தடையும். அது மலக்குமார்கள் மூலமாக கூட வந்தடையும், அது நேரடியாக அவருக்கு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குரானை ஓதுபவருக்குரிய சிறப்பாக சொல்லி காட்டினார். அதே மாதிரி குரானை தொடர்ச்சியாக ஓதிட்டு செயல்பாட்டில் இருந்துடக்கூடாது, ஒன்றும் இல்லாமல் இருந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம உலமாக்கள், பல உலமாக்களை பார்க்குறோம், குரானை நமனம் செஞ்சவங்க தானே, அவங்க தான் பிதஅத் பண்ணுறாங்க, மௌலூத் ஓதுறாங்க, மீலாது கொண்டாடுறாங்க, மார்க்கத்தில் இல்லாத எல்லாத்தையும் செய்கிறாங்க. இவர்களுக்கு என்ன உதாரணம்? மஸலுல்லதீன ஹம்மில தௌராத் சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமார். ஒரு கழுதையின் மீது
அழுக்கு துணிகளை வைத்தாலும் அதற்கு தெரியாது, பொன் மூட்டைகளை வைரங்களை வைத்தாலும் அதுக்கு தெரியாது. இவர்கள் கழுதைக்கு ஒப்பானவர்கள். குர்ஆனை ஒருத்தர் மனனம் பண்ணிட்டாரு, ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, செயல்பாடு எல்லாம் மாற்றமா இருக்கு. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஹும்மில தௌராத், தௌராத் சுமத்தப்பட்டவர்கள் போல இவர்கள் கழுதைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய இறுதி மூச்சு வரை இந்த வணக்கங்களை தொடருவதற்கு இறைவனிடத்தில் முதல்ல நம்ம துவா செய்யணும். இறைவா, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, இந்த உலகத்தை எனக்கு சீரானதாக ஆக்கி வை. இந்த உலகத்தில் நான் எந்த மூளைக்கு எங்கே சென்றாலும் என்ன பகுதிக்கு சென்றாலும் உன்னை வணங்கக்கூடிய அல்லாஹும்ம அன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக், உன்னை வணங்கக்கூடிய, உன்னை நினைவுபடுத்தக்கூடிய, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை மாற்று. இந்த பிரார்த்தனைகள் தான் என்ன பண்ணும், நம்மை அப்படிப்பட்டவர்களாக மாற்றும். இந்த ரமலானில் எதை பயிற்சியாக பெற்றோமோ, எதற்காக நின்று வணங்கினோமோ, எதற்காக இந்த கடுமையான வெயிலில் நோன்பு இருந்தோமோ, அதை இறுதி மூச்சு வரை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் தொடர்வதற்கு அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.